சொல்லு மச்சான், எப்படி இருக்க? டேய் மாமா, எனக்கு கல்யாணம்டா. உன பக்கம் தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். எது கல்யாணமா? என்ன மாமா, பத்திரிக்கை வைக்க உன் வீட்டுக்கு கூட்டு போன்னு பார்த்தா டீ கடை கூட்டு வந்திருக்க. சொல்றேன் மாமா, டீய குடி. நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது கல்யாணத்தை பத்திலாம் நிறைய பேசியிருக்கோம்ல, அதே மாதிரி பல கனவுகளோட என் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல உட்காந்துருந்தேன் மச்சான். கையில பூவோட என் பொண்டாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மச்சான். அப்ப வந்தா அவ. இந்தாங்க பால் குடிங்க. தேங்க்ஸ். ஏய், என்ன பண்ற? இல்ல, அம்மா தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. ஏய், உங்க அம்மா சொல்றதெல்லாம் நீ ஒண்ணு கேட்க வேணாம். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு. என்ன சொன்னீங்க? உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. அப்பாடா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லடா. டாவா. சாரி, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். அம்மா சொன்னாங்கன்னா இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். பரவாயில்ல, நீயும் நல்ல பையனா தான் இருக்க, அதனால பெருசா பிரச்சனை இருக்காது. நீ கீழே படுத்துக்கோ, நான் இங்க பெட்ல படுத்துக்கிறேன். ஏங்க, நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. அது கிடக்குதுங்க. இன்னும் எத்தனையோ நைட்டு ஒன்னா தானே இருக்க போறோம். அதுக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சு அப்புறம் பாத்துக்கலாம். சரிடா, எனக்கு உன்னை டான்னு சொல்லி கூப்பிடலன்னா ஒரு மாதிரி டிஸ்டன்ஸா ஃபீல் ஆகுதுடா. அதனால டான்னு சொல்லிக்கிட்டுமாடா? எத்தனை டா போட்டு டா சொல்லிக்கிட்டுமான்னு கேக்குறா. என்னடா யோசிக்கிற? அதான் சொல்லிட்டியே, சொல்லிக்கோ. ஓகேடா, குட் நைட் டா. என்ன படுத்துட்டா? கஷ்டம் புரியுது மாப்ள. அது கூட பரவாயில்ல மச்சான். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பண்ணா பாரு. டேய், உனக்கு ஒரு நிக்நேம் வச்சுக்கிட்டுமா? நிக்நேமா? என்ன திடீர்னு? இல்லடா, என் வீட்ல எல்லாருமே நான் செல்லமா நிக்நேம் வச்சு தான் கூப்பிடுவேன். உன்னை டாடான்னு கூப்பிடுறது ரொம்ப டிஸ்டன்ஸா ஃபீல் ஆகுது, அதான். ஐயோ, செல்லக்குட்டி பட்டுக்குட்டி நொப்பா போல நல்ல நேமா இருக்கும். சொல்லுவா. சரி நிக்கிதா, வச்சுக்கோ. சரிடா டவுசரே. ட்ரவுசரா? என்னடி நேம் இது? அட ஆமாடா டவுசரே, எங்க வீட்ல எல்லாரும் இப்படிதான் நிக்நேம் வச்சு கூப்பிட்டுப்போம். எங்க அம்மா எங்க அப்பாவை பூமர்னு கூப்பிடுவாங்க. எங்க அக்கா எங்க அக்காவோட புருஷனை டோமர்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி என் தங்கச்சி அவ பாய் ஃப்ரெண்ட டாபர்னு கூப்பிடுவாளோ? அட ஆமாடா டவுசரே, எப்படி இவ்ளோ கரெக்ட்டா சொல்லிட்ட? கரெக்ட்டா சொல்லிட்டனா? இப்போதாண்டி எனக்கு உன் ஃபேமிலி ஹிஸ்டரியே புரியுது. ஹிஸ்டரியோ ஜியோகிராஃபியோ, எனக்கு இந்த பேரு ரொம்ப பிடிச்சிருக்குடா டவுசரே. சூப்பரா இருக்கு இந்த பேரு. சூப்பரா இருக்கா? கல்யாணத்துக்கு போட்டோ காட்டும்போது அதுல அவ்வளவு பவ்யமா அடக்க ஒடுக்கமா இருந்தா இப்ப என்ன இப்பெல்லாம் பேர் வைக்கிறா? இனிமே நமக்கு பிடிக்கலனாலும் அந்த பேரை சொல்லிதானே கூப்பிடுவா. போட்டோ பார்த்து நம்பி இருக்க கூடாது போல. நிக்கிதா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு மேரேஜ் லைஃப் சுத்தமா பிடிக்கல, போர் அடிக்குது. போர் அடிக்குதா? நம்ம கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது. தப்பான முடிவுல அதை எடுத்துறாத. சீ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பயப்படாத, நான் உனக்கு டிவோர்ஸ்லாம் கொடுத்துற மாட்டேன். எனக்கு இந்த வீட்லயே இருக்க போர் அடிக்குது. நான் வேணா வேலைக்கு போட்டுமா? ஏய், அதான் நான் வேலைக்கு போறேனே, நீ எதுக்கு வேலைக்கு போணும்? ஓ, அவனா நீ? எவன்? அதான்டா, இந்த பொண்ணுங்களை எல்லாம் வீட்லயே வச்சு வேலை வாங்கி சம்பளமே கொடுக்காத வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ற ஆல்பா மேல். அவங்கள ஒருத்தன் தானே நீ? ஆல்பா மேலா? ஏய், எதையாவது சொல்லிருக்காத. நான் உன் மேல இருக்க அக்கறையில பாசத்துல வேலைக்கு போனா கஷ்டப்படுவியேன்னு வேலைக்கு போக வேணான்னு சொன்னேன். நீ வேணா ட்ரை பண்ணு, கிடைச்சா போ. அதெல்லாம் என் ஃப்ரெண்டோட கம்பெனில பேசிட்டு அவ நாளைக்கே வர சொல்லிட்டா. நீ வேலைக்கு போவான்னு என்கிட்ட பர்மிஷன் கேட்கல, வேலைக்கு போறேன்றதை இன்ஃபார்ம் பண்ணிருக்க. கரெக்டா? சரி, கீழே போலாம் வா, எனக்கு பயங்கரமா பசிக்குது, சாப்பிடலாம். ஏய், இன்னைக்கு சமைச்சியா? சீ, ஆர்டர் போட்டிருக்கேன், சாப்பாடு வந்திருக்கோம், வா சாப்பிடலாம். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு வெஜ்ல இருந்து நான்வெஜ் வரைக்கும் வெரைட்டியா சமைக்க தெரியுங்க.
நானும் நம்புற ஏமாலியா இருந்திருக்கியேடா. ஒரு நாள் ஆர்டர் பண்ணா பரவாயில்ல, கல்யாணம் ஆன 1 மாசமா ஆர்டர் பண்ணிருக்கா. என்னைக்கு சமைப்பான்னு தெரியலையே. ஷப்பா செம்ம வந்து டயர்டா இருக்கு. எனக்கும் தான், பசிக்குதே. எனக்கும் தான். நான் மட்டும் வேலைக்கு போகாம இருந்தேனா இந்நேரத்துக்கு நம்ம 2 பேத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருந்திருப்பேன். ஆமால. பேசாம வேலையை விட்டுலாமே. உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகேடா, எனக்கு ஓகேடா. இல்லடி, நீ தான் வீட்ல இருக்க போர் அடிக்குது வேலைக்கு போகணும்னு சொன்ன. இப்ப வேலையை விடணும்னு சொல்ற. என்னடா சொல்ற? நான் வேலையை விடுன்னு சொல்லலடா, உன்னை வேலையை விட சொல்றேன். என்ன நிக்கிதா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது ஒண்ணும் இல்லடா டவுசரே, உன்னை விட நான் டபுள் மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறேன். நீ வேலைக்கு போகலனாலும் இந்த ஃபேமிலி ரன் ஆக தானே போகுது. நீ வேற பாவம் மார்க்கெட்டிங்ல போய் மாங்குன்னு வேலை பார்த்து கருத்து போயிட்ட. நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாட்ட இந்த வீட்ல இருடா, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன கண்ணு குட்டி ராஜான்னு என்னென்னமோ சொல்றா. இவள நம்பலாமா? அதெல்லாம் நம்பலாம்டா. எந்த பொண்டாட்டியாச்சும் இப்படி சொல்வாளா சொல்லு? வேலையை விட்டு நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், நீ சமைச்சு வையு. அன்னைக்கு மட்டும் மச்சான், நான் அவகிட்ட கொஞ்சம் எதிர்த்து பேசியிருந்தா கூட என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், ராஜா மாதிரி இருப்பேன்னு சொன்னா. ஆனா என்ன டீ இது? உன் மூஞ்சி மாதிரி இருக்குது. சீ. பா, வேற டீ போட்டு எடுத்துட்டு வா. பா. அன்னைக்குதான் மச்சான் தெரிஞ்சது, நான் அந்த வீட்ல ராஜாவா இல்ல வேலைக்காரனை விட மோசமான நிலைமையில இருந்தேன்னு. ஏய் மாமா, அவ உனக்கு இவ்ளோ பண்ணிருக்கா, உனக்கு கோவமே வரலையா? கோவம் வந்துச்சு மச்சான், ஆனா அதோட விளைவு. நிக்கிதா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆல்ரெடி ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, இது வந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம். தள்ளு. ஏய் நில்றி. என்னடி விட்ட ஓவரா போயிட்டு இருக்க? இத பார், எனக்கு எல்லாத்தையும் விட என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் கூட நீ என் மேல இருக்க பாசத்துல தான் வீட்ல இருக்க சொன்னியோன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது சம்பளமே கொடுக்காத வேலைக்காரனா யூஸ் பண்ணிருக்கேன்னு. இங்க பார், இதுக்கப்புறம் இந்த வீட்டு வேலைலாம் செய்ய முடியாது. நான் வேலைக்கு போறேன், எதுவா இருந்தாலும் ஈக்குவலா பிரிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நான் ஆட்டி படைக்கலாம்லாம் நினைச்சிட்டு இருக்காத. பார்க்க தான் நான் சாஃப்டா பப்பாளி பழமா இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள ஹார்டான பலாப்பழம். அப்படிங்களா? பலாப்பழம் என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? அடிங்க 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 போக்கலாம். அடிங்க வெறுப்பேத்தியா? ஒன்ன ஆனா 1000 தான் இருந்தாலும் ஒரு பொண்ணு மேல கை வச்சிருக்க கூடாது மாமா. டேய், அடி வாங்கினது நான்டா. என் மேலே கை வச்சிட்டல. இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியே போ. ஏ முட்டாள் டவுசரே, இந்த வீட்டோட வாடகை, கரண்ட் பில், மல்லிகை சாமான், இந்த வீட்டோட எல்லா செலவையும் நான் தான் பாக்குறேன். அப்படி பார்த்தா நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போணும். வெளியே போடா, வெளியே போடா. மீ of course you. அன்னையில இருந்து இதான் மச்சான் என் வீடு. பரவாயில்ல மச்சான், உன் வீடு கூட பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்குது. என்ன முறைக்கிறேன்? நீ உனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனேயே என் ஒட்டுமொத்த கல்யாண வாழ்க்கையும் அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு மச்சான். தயவு செஞ்சு யோசிச்சு கல்யாணம் பண்றா. ஐயோ, டேய் மச்சான், நீ உடனே கிளம்புடா. டேய் மாமா, ஏன்டா இப்படி பதற? டேய், என் பொண்டாட்டி வர டைம் ஆச்சுடா. அதுக்கு என்னடா? டேய், நான் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசிருக்கேன் தெரிஞ்சுன்னு வையேன், என்ன போட்டு பொளந்துருவா. நீ முதல்ல கிளம்பு மச்சான். என்னடா சொல்ற? டேய் வெங்காய வேலைக்கெல்லாம் டைம் இல்லடா, நீ முதல்ல கிளம்பு. பேக்க புடி, ஊருக்கு போயிட்டு போன் பண்ணு சரியா? கிளம்பு. பாய் மச்சான். பாய் மச்சான். அப்பாடா, ஒரு வழியா போயிட்டான். டேய் மச்சான், இப்பதானடா போன, எதுக்கு கால் பண்ணிருக்க? டேய் மாமா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் கல்யாணமே வேணாம்னு முடிவு பண்ணிட்டா. டேய் மச்சான், அப்படிலாம் தப்பான முடிவு எடுக்காத. கல்யாணம் பண்றது தப்பு கிடையாது. ஆனா என் பொண்டாட்டி மாதிரி ராட்சசியா, சாடிஸ்டா, ஷெல்ஃபிஷா, ரொம்ப ரகடா இருக்க மாதிரி பொண்ணுங்களா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணு மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணாத.
இப்படிப்பட்ட பொண்ணுங்களாம் அந்த காலத்துல கிடைக்கிறது கஷ்டம் தான் மச்சான். அப்படி கிடைச்சா மேரேஜ் பண்ணு, இல்லனா நோ மேரேஜ் மச்சான். ம். ம். நீயா என்னாச்சு மாமா? மச்சான், நாளைக்கு மறக்காம எனக்கு ரெஸ்ட் இன் பீஸ் ஸ்டேட்டஸ் போட்டுரு. என்னடா சொன்ன?